ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழரசு இதழ் பிப்ரவரி 2025 இருந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தேவையோ அதை தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஜனவரி 2025 தமிழரசு இதழ் வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போயிட்டு பாருங்கள். இல்லைனா இந்த வீடியோட எண்டில் காமிக்கும், நீங்கள் அது மூலமாகவும் பார்த்துக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். முக்கியமாக குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம திருக்குறள் பார்த்துடலாம். பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமையுடைய செயல். அரிய செயல்களை அவற்றுக்கு உரிய முறையான வழியில் செய்து முடிக்கும் திறமையுடையவர்கள் தான் பெருமைக்குரியவர்கள்னு சொல்றாங்க. ஸோ நமக்கு கேள்வி கேட்கலாம், இந்த திருக்குறளை கொடுத்துட்டு பெருமைக்குரியவர்கள் என்று இந்த திருக்குறளின் வழி திருவள்ளுவர் என்ன கூறுகிறார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அரிய செயல்களை அவற்றுக்கு உரிய முறையான வழியில் செய்து முடிக்கும் திறமையுடையவர்கள் தான் பெருமைக்குரியவர்கள்னு அழைக்கப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் தமிழ்நாடு சார்பில் குடியரசு நாள் விழா. தமிழ்நாடு அரசோட சார்பில் குடியரசு நாள் விழாவானது 26/1/2025 அன்று நடந்திருக்கும். அன்னைக்கு சில முக்கியமான விருதுகள் மற்றும் சில பதக்கங்கள் கொடுத்துருப்பாங்க. அதுதான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட், வீரதீர செயல் புரிந்தமைக்கான விருது அண்ணா பதக்கம் 2025. இதை பெற்றவர் திரு கே வெற்றிவேல் அவர்கள். இவர் எதற்காக இந்த விருதை பெற்றிருப்பார்னா, சென்னை அடையாறு ஆற்றில் உயிருக்கு போராடிய 3 பேரை காப்பாற்றியதற்காக அண்ணா பதக்கம் 2025 திரு கே வெற்றிவேல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இவர் தீயணைப்பு கட்டுப்பாட்டு துறையில பணிபுரிந்து வருகிற ஒரு தீ அணைப்பாளர் ஆவார். அடுத்து கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கம் 2025. இதை பெற்றவர் திரு SA அமீர் அம்சா. இவர் ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்தவர். பொதுவாக இந்த பதக்கமானது எதற்காக கொடுக்கப்படுதுன்னா, மத நல்லிணக்கத்திற்காக பணியாற்றி வருபவர்களுக்கு வழங்கப்படுதல் தான் கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கம். அடுத்து விவசாயத்திற்கான வேளாண்மை துறையின் சிறப்பு விருது. இந்த விருதோட பெயர் திரு சி நாராயணசுவாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருது. இந்த விருதை 2024 பெற்றவர் திரு ரா முருகவேல். இவர் தேனி மாவட்டத்தை சார்ந்தவர். அடுத்து காந்தியடிகள் காவலர் பதக்கம். கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்தியதில் சிறப்பாக பணிபுரிந்ததற்காக 5 காவலர்களுக்கு இந்த விருதானது கொடுக்கப்பட்டிருக்கும். அது யாருன்னா, திரு பே சின்ன காமனன், திரு கி மகா மார்க்ஸ், திரு க கார்த்திக், திரு கா சிவா, திரு பூமாலை. இந்த 5 பேருக்கு காந்தியடிகள் காவலர் பதக்கமானது வழங்கப்பட்டிருக்கும். அடுத்து சிறந்த காவல் நிலையத்திற்கான விருது. முதல் பரிசு யார் பெற்றிருப்பாங்கன்னா, C3SS காலனி காவல் நிலையம் மதுரையை சார்ந்தது. 2ஆம் பரிசு திருப்பூர் வடக்கு காவல் நிலையம் திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்தது. 3ஆம் பரிசு திருத்தணி காவல் நிலையம் திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்தது. ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் டாபிக்ல முக்கியமானது. இதை நல்ல டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. 2வது டாபிக், 180 நகர்ப்புற மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் 15.71 கோடி வங்கிக் கடன் இணைப்புகள் தமிழ்நாடு அரசு வழங்கி இருக்கும். இதுல நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த உணவு திருவிழா பத்தி பேசியிருப்பாங்க. அதை மட்டும் நம்ம பார்த்துப்போம். இது எப்ப நடைபெற்று இருக்கும்னு பாத்தீங்கன்னா, 20 டிசம்பர் 2024 இருந்து 25 டிசம்பர் 2025 வரைக்கும் சென்னையில நடைபெற்று இருக்கும். யாரோட சார்பில் இந்த உணவு திருவிழாவானது நடத்தப்பட்டதுன்னா, தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தோட சார்பில் தான் இந்த உணவு திருவிழாவானது நடத்தப்பட்டது. இதுல சுமார் 3.5 லட்சம் பேர் வருகை தந்து மொத்தம் ரூபாய் 1,55,00,000 அளவுக்கு உணவுப் பொருட்களை வாங்கியுள்ளனர். ஸோ இது நடைபெற்ற இடம், யார் நடத்தியிருக்காங்க, அந்த டேட், அதை மட்டும் நம்ம பார்த்துப்போம். 3வது டாபிக், 15/1/2025 அன்று தமிழ் மொழி இலக்கிய வளர்ச்சிக்கும் தமிழ் சமுதாயத்திற்கு பங்காற்றிய தமிழ் அறிஞர்களுக்கு வழங்கப்பட்ட விருதுகள் தான் நம்ம டீட்டெயிலாக அதில் பார்க்க போகிறோம். இதை ஃபுல்லாக நல்லா தரவாக பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் அதிகமாக கேட்கப்படுற கேள்விகளில் ஒன்றா இருக்குது. 2025 ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருதை பெற்றவர் செந்தமிழ் செம்மல் மு படிக்கராமு. 2024 ஆண்டுக்கான பேரறிஞர் அண்ணா விருது பெற்றவர் திரு எல் கணேசன். 2024 ஆண்டுக்கான பெருந்தலைவர் காமராசர் விருது பெற்றவர் திரு KV தங்கபாலு. 2024 ஆண்டுக்கான மகாகவி பாரதியார் விருதை பெற்றவர் கவிஞர் கபிலர். 2024 ஆண்டுக்கான பாவேந்தர் பாரதிதாசன் விருதை பெற்றவர் கவிதை பேரொளி பொன் செல்வ கணபதி. 2024 ஆண்டுக்கான தமிழ் தென்றல் திருவிக்க விருதை பெற்றவர் மருத்துவர் GR ரவீந்திரநாத். 2024 ஆண்டுக்கான முத்தமிழ் காவலர் KIAP விஸ்வநாதம் விருதை பெற்றவர் திரு வேமு புதிய விருப்பன். ஸோ தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் மேற்கண்ட விருதுகளை பெற்றவர்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் காசோலையாக கொடுத்துருப்பாங்கன்னா, 2 லட்சம் ரூபாய்க்கான காசோலை கொடுத்துருப்பாங்க, 1 சவரன் தங்கப்பதக்கம் கொடுத்துருப்பாங்க, ஒரு தகுதியுரை வழங்கி பொன்னாடை அனுபவித்து சிறப்பு செய்யப்பட்டது. ஸோ இந்த அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த விருது யார் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 2024 ஆண்டுக்கான தந்தை பெரியார் விருதை பெற்றவர் யாருன்னா, திரு விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் பெற்றிருப்பார். இந்த தந்தை பெரியார் விருதை யார் வழங்குறாங்கன்னா, பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் தான்
இந்த தந்தை பெரியார் விருதானது ஒவ்வொரு வருடமும் வழங்கப்படுகிறது. ஸோ 2024 பெற்றவர் திரு விடுதலை ராஜேந்திரன். அடுத்து 2024 ஆண்டுக்கான அண்ணல் அம்பேத்கர் விருதை பெற்றவர் திரு து. ரவிக்குமார் அவர்கள். இந்த விருதை யார் வழங்குறாங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அவங்க தான் அண்ணல் அம்பேத்கர் விருதை ஒவ்வொரு வருடமும் வழங்குறாங்க. ஸோ இந்த விருதை பெற்றவங்களுக்கு, அதாவது தந்தை பெரியார் விருது மற்றும் அண்ணல் அம்பேத்கர் விருதை பெற்றவர்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் காசோலையும் 1 சவரன் தங்கப்பதக்கமும் தகுதியுரையும் வழங்கி பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்பட்டது. அடுத்து நம்ம பார்க்க போறது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் விருது. இந்த விருதானது 2024 ஆண்டில் தான் தோற்றுவிக்கப்பட்டது. எதற்காக அந்த விருதானது கொடுக்கப்படுகிறதுனா, முத்தமிழ் அறிஞர் கலைஞரை அடியொற்றி தமிழுக்கு தொண்டாற்றும் ஒருவருக்கு இந்த விருதானது வழங்கப்படுகிறது. ஸோ 2024 ஆண்டுக்கு பெற்றவர் யாருன்னா திரு முத்து வாவாசி. இந்த விருதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய்க்கான விருது தொகை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 1 சவரன் தங்கப்பதக்கம் கொடுக்குறாங்க. தகுதி உரை வழங்கி பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறாங்க. ஸோ 2024 ஆண்டுக்கான முத்தமிழ் அறிஞர் கலைஞர் விருதை பெற்றவர் திரு முத்து வாவாசி. கூடுதல் தகவல் நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த டாபிக்ல இது முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, அதை மட்டும் பார்த்துப்போம். ஃபர்ஸ்ட் மகாகவி நாள். இந்த மகாகவி நாளானது செப்டம்பர் 11 அன்னைக்கு தமிழ்நாடு அரசால் அனுசரிக்கப்படுகிறது. இந்த மகாகவி நாள் யாருடைய நினைவு நாளை ஒவ்வொரு ஆண்டு மகாகவி நாளை தமிழ்நாடு அரசு அனுசரிக்கிறாங்கன்னா பாரதியாரோட நினைவு நாள் தான். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, அவர் பிறந்த நாள் கிடையாது, பாரதியாரோட நினைவு நாள் தான் செப்டம்பர் 11. அதை மகாகவி நாள்னு தமிழ்நாடு அரசு அனுசரிக்கிறாங்க. அண்ட் கூடுதல் தகவலில் இந்த இலக்கிய மாமணி விருதை பற்றி சொல்லியிருப்பாங்க. தமிழ் எழுத்தாளர்களை சிறப்பிக்கும் வகையில் இலக்கிய மாமணிங்கிற விருதானது வழங்கப்படும். அது ஒவ்வொரு வருஷமும் 3 பேருக்கு வழங்கப்படுங்கிறத சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பழைய தமிழரசு வீடியோவில் பார்த்துருப்போம். அடுத்து கனவு இல்லம் திட்டம் பற்றி பேசியிருப்பாங்க. இந்த கனவு இல்லம் திட்டம் யாருக்குன்னு பார்த்தோம்னா, ஞானபீட விருது, சாகித்ய அகாடமி விருது போன்ற தேசிய விருதுகள், மாநில இலக்கிய விருதுகள் பெற்ற எழுத்தாளர்களுக்கு அவர்கள் வசிக்கும் மாவட்டத்தில் அல்லது விரும்பும் மாவட்டத்தில் தமிழ்நாட்டுக்குள்ள தான். ஸோ அவங்களுக்கு வீடு வழங்குற திட்டம் தான். அதாவது தமிழ் எழுத்தாளர்கள் இருக்காங்களே, அவங்க தேசிய விருது வாங்கியிருப்பாங்க, இல்லை மாநில விருதுகள் வாங்கியிருப்பாங்களா, அந்த தமிழ் எழுத்தாளர்களுக்கு மட்டும் வீடு வழங்கக்கூடிய திட்டம் தான் கனவு இல்லம் திட்டம். இது போன வருஷம் குரூப் 1ல கேட்ட ஒரு கேள்வி. ஸோ இதுதான் இந்த டாபிக்ல முக்கியமானது. 4வது டாபிக், மக்கள் போற்றிய மகத்தான திட்டங்கள்ல 2 திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத பார்த்துடலாம். 1 சைக்கிள் ரிக்ஷா வழங்கும் திட்டம். இந்த திட்டமானது 5/6/1973 அன்று முன்னாள் முதல்வர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது. இந்த திட்டம் எதற்காக கொண்டு வந்தாங்கன்னா, கை ரிக்ஷாக்களை ஒழிக்கணும், அதற்காக தான் கொண்டு வந்தாங்க. ஸோ கை ரிக்ஷாக்களுக்கு பதிலாக கை ரிக்ஷா தொழிலாளர்கள் இலவசமாக பெறும் சைக்கிள் ரிக்ஷா வழங்கும் திட்டம். ஸோ கை ரிக்ஷாக்களை ஒழிச்சு சைக்கிள் ரிக்ஷா வழங்குறது தான் இந்த திட்டமே. இது எப்போ துவங்கி வைக்கப்பட்டது? 5/6/1973 அன்னைக்கு முன்னாள் முதல்வர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது. அடுத்து நம்ம 2வதா பார்க்க போகிறது விடியல் பயண திட்டம். விடியல் பயண திட்டம் எதற்காகனா, தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு போக்குவரத்து கழக கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய சாதாரண கட்டண நகர பேருந்துகளில் அனைத்து மகளிரும் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யும் திட்டம் தான் விடியல் பயண திட்டம். இந்த திட்டம் தான் 7/5/2021 அன்னைக்கு முதல்வராக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற போது 5 கோப்புகளில் கையெழுத்திட்டிருப்பாரு. அது முதல் கையெழுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த விடியல் பயண திட்டத்துக்கு தான். ஸோ கடந்த 3 வருஷத்துல 514.13 கோடி பயண நடைகள் இந்த திட்டத்தின் கீழே மகளிரால் மேற்கொள்ளப்பட்டிருக்குங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ சைக்கிள் ரிக்ஷா வழங்கும் திட்டம் 5/6/1973 தொடங்கியிருக்காங்க. விடியல் பயண திட்டம் எப்போ கையெழுத்திடப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 7/5/2021 அன்னைக்கு முதல் கோப்பாக கையெழுத்திடப்பட்டிருக்கும். 5வது டாபிக், கால்நடை மற்றும் விலங்கின அறிவியலுக்கான ஒருங்கிணைந்த உயர் ஆராய்ச்சி நிலையமானது திறக்கப்பட்டிருக்கும். இது பற்றி டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இது எப்போ திறந்திருப்பாங்கன்னா 13/1/2025 அன்னைக்கு சேலம் மாவட்டம் தலைவாசல் கூற்றோடு பகுதியில் திறந்திருப்பாங்க. இது அமைந்துள்ள பரப்பளவு 1102.25 ஏக்கர். இதற்கான செலவு ரூபாய் 564.44 கோடி ரூபாய் செலவில் தான் இது கட்டப்பட்டு திறக்கப்பட்டிருக்கும். இதை யார் கட்டி திறந்திருப்பாங்கன்னா, கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் கட்டி இதை திறந்திருக்காங்க. நவீன தொழில்நுட்ப வசதியுடன் கட்டப்பட்டு திறக்கப்பட்டிருக்கும். இந்த ஆராய்ச்சி நிலையத்திற்கான கட்டமைப்பு பணிகளுக்கு நபார்டு தேசிய வேளாண் வளர்ச்சி வங்கிட்ட இருந்து கடனுதவி வாங்கியிருப்பாங்க. எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்காங்கன்னா ரூபாய் 447.05 கோடி ரூபாய் நபார்ட்ட இருந்து கட்டமைப்பு பணிகளுக்காக வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ஆராய்ச்சி நிலையம் அமைப்பதனால ஒரு இலக்கு ஒன்று செட் பண்ணியிருப்பாங்க. அது என்னங்கிறத பார்த்துடலாம். ஆண்டுதோறும் 70 உயர்தர நாட்டின பசுக்கள், 500க்கும் மேற்பட்ட மேம்படுத்தப்பட்ட செம்மறி வெள்ளாட்டு குட்டிகள், 500 வெண்பன்றி குட்டிகள், 20 லட்சம் நாட்டுக்கோழி குஞ்சுகள், 20 லட்சம் மீன் குஞ்சுகள் உற்பத்தி செய்தல் தான் இந்த ஆராய்ச்சி நிலையத்திற்கு கொடுக்கப்பட்ட ஒரு இலக்காகும். ஸோ இந்த ஆராய்ச்சி நிலையத்தோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தோம்னா, நாட்டின பசுக்கள், ஆடுகள், கோழி இனங்கள் இதெல்லாம் அழியாமல் பாதுகாக்கணும். பண்ணையாளர்கள்
பல்வேறு நவீன தொழில்நுட்பங்களை அறிந்து கால்நடைகளோட உற்பத்தி திறனை பெருக்கணும். குறைந்த செலவில் தரமான பால், முட்டை, இறைச்சி பொருட்களை உற்பத்தி செய்தல். கால்நடை பண்ணைகள் சார்ந்த தொழிலினை தொடங்க விரும்பும் தொழில் முனைவோருக்கு தேவையான தகவல்கள், பயிற்சிகளானது இந்த ஆராய்ச்சி நிலையம் மூலம் வழங்கப்படும். இங்கு வழங்கப்படுகிற திறன் மேம்பாட்டு பயிற்சி மூலம் ஆண்டுதோறும் 3000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்த வழிவகை செய்யணும். இதுதான் இந்த ஒருங்கிணைந்த உயர் ஆராய்ச்சி நிலையத்தோட முக்கியத்துவமாக இருக்கு. இந்த டாபிக் இவ்வளவுதான். 6வது டாபிக் 21 சமூக நீதி போராளிகளுக்கு மணிமண்டபம். 28/1/2025 அன்று தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை சார்பில் விழுப்புரம் மாவட்டம் வழுதிரெட்டி கிராமத்தில் 5,70,00,000 ரூபாய் செலவில் 21 சமூக நீதி போராளிகளுக்கு மணிமண்டபம் மற்றும் முன்னாள் அமைச்சர் திரு ஏ கோவிந்தசாமி அவர்களுக்கு 4 கோடி ரூபாய் செலவில் திருவுருவச் சிலையுடன் கூடிய நினைவகமும் திறக்கப்பட்டிருக்கும். ஆக்சுவலாக அந்த 21 சமூக நீதி போராளிகள் யாருன்னா எம்பிசி இடஒதுக்கீடுக்காக போராடி உயிர் நீத்தவர்கள். ஸோ அவங்களுக்கு தான் மணிமண்டபமானது 28/1/2025 அன்னைக்கு கட்டி திறந்திருப்பாங்க. ஸோ இதனால தான் இவங்க இறந்ததுனால தான் எம்பிசிங்கிற ஒரு பிரிவை உருவாக்கி எம்பிசிக்கு இடஒதுக்கீடு ஆனது தமிழ்நாட்டில் வழங்கப்பட்டிருக்கும். 1989 ஆண்டு முன்னாள் முதல்வர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் தலைமையிலான அரசு இந்தியாவிலேயே முதன்முறையாக மிக பிற்படுத்தப்பட்டவருங்கிற பிரிவை அமைத்து அவர்களுக்கு 20% இடஒதுக்கீடு வழங்கியது. ஸோ எப்போ எம்பிசிங்கிற ஒரு பிரிவை உருவாக்கியிருக்காங்கன்னா 1989 உருவாக்கி அப்போ தான் 20% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவிலே தமிழ்நாடு தான் எம்பிசிங்கிற ஒரு பிரிவை முதல்ல உருவாக்குது. ஸோ இதை பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து 7வது டாபிக் சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா. இந்த சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா 13/1/2025 அன்னைக்கு தொடங்கப்பட்டிருக்கும். தமிழ் மண்ணோட கலைகளை முன்னிறுத்தி தமிழ் மண்ணோட கலைகளை களிப்போடு கொண்டாடுவதற்காக உருவாக்கப்பட்டதான் இந்த சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா. கலை பண்பாட்டுத்துறை சார்பில் தான் இது தொடங்கப்பட்டு நடத்தப்பட்டிருக்கும். சென்னையில் மட்டுமே 18 இடங்களில் 14/1/2025 முதல் 17/1/2025 வரை 4 நாட்கள் மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை இந்த கலை நிகழ்ச்சிகளானது நடைபெற்றது. இது மட்டும் இல்லாமல் 2025 ஆண்டு சங்கமம் நம்ம ஊர் திருவிழாங்கிற அடிப்படையில் இந்த ஃபங்க்ஷன் எந்தெந்த இடத்துலலாம் நடந்திருக்குன்னா கோவை, மதுரை, திருச்சி, சேலம், தஞ்சாவூர், திருநெல்வேலி, காஞ்சிபுரம், வேலூர் ஆகிய இடங்கள்லையும் சங்கமம் நம்ம ஊர் திருவிழாவானது நடந்திருக்கு. 8வது டாபிக் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்கள் வென்ற விளையாட்டு வீரர்களுக்கு உதவித்தொகையானது முதல்வர் அவர்களால் வழங்கப்பட்டிருக்கும். அந்த நிகழ்ச்சியில் முதல்வர் அவர்கள் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்திருப்பாரு. அதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு என்ன தேவைங்கிறத மட்டும் பார்க்கலாம். இதில் விளையாட்டுத்துறை சார்ந்த முன்னெடுப்புகள் தமிழ்நாடு அரசால் மேற்கொள்ளப்பட்டதை பற்றி சொல்லியிருப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் ரூபாய் 43 கோடி மதிப்பீட்டில் ராமநாதபுரத்தில் இந்தியாவிலேயே முதன்முறையாக ஒலிம்பிக் நீர் விளையாட்டு அகாடமிங்கிறது அமைக்கப்படுகிறது. ரூபாய் 50 கோடி மதிப்பீட்டில் திருச்சி இளந்தைப்பட்டியில் ஒலிம்பிக் அகாடமி அமைக்க 7/1/2025 அன்று அடிக்கல் நாட்டப்பட்டது. 3 மதுரை, திருச்சி, சேலம், திருநெல்வேலி, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் மொத்தம் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பாரா விளையாட்டு அரங்கம் அமைக்க 7/1/2025 அன்று அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அர்ஜுன விருதுக்கு தேர்வாகியுள்ள பாரா ஒலிம்பிக்ல தங்கம் வென்றுள்ள துளசி முருகேசன் அவங்க எந்த கேம்னு பார்த்துக்கோங்க, பேட்மிண்டன். அண்ட் அர்ஜுனா விருது பெற்ற சத்யன் டேபிள் டென்னிஸ். இவங்க 2 பேரையும் முதல்வர்கள் வரவேற்று இருப்பார். அடுத்து தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை மூலம் இதுவரைக்கும் 103 பதக்கங்கள் வென்ற 594 வீரர்களுக்கு 11,38,80,000 ரூபாய் நிதி உதவியானது வழங்கப்பட்டிருக்குங்கிறத சொல்லியிருப்பாங்க. இந்த தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளையானது 2023 தொடங்கியிருப்பாங்க. ஸோ விளையாட்டு வீரர்களுக்கு நிதியுதவி கொடுப்பதற்காக தான் இந்த அறக்கட்டளையானது தொடங்கப்பட்டிருக்கும். அடுத்து 6வது இடஒதுக்கீடு பற்றி சொல்லியிருப்பாங்க. விளையாட்டுத்துறையில் சிறந்து விளங்கக்கூடிய வீரர்களுக்கு தமிழ்நாடு அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் 3% இடஒதுக்கீட்டு கீழ் பணி வாய்ப்பு வழங்குதல் பற்றி முதல்வர் அவர்கள் கூறியிருப்பாங்க. 9வது டாபிக் திருச்சியில் பாரத சாரண சாரணியர் இயக்கத்தின் வைர விழா பெருந்திரளணியானது நடந்திருக்கும். இதனுடைய தொடக்க விழாவானது 28/1/2025 அன்று திருச்சி மாவட்டம் மணப்பாறை சிப்காட் வளாகத்தில் தான் தொடங்கி இருப்பாங்க. இதே நிகழ்ச்சியில் கூடுதலாக முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு பெருந்திரளணியானது அந்த விழாவும் கொடியேற்றி தொடங்கி வைக்கப்பட்டிருக்கும். இதனுடைய நிறைவு விழாவானது 2/2/2025 அன்னைக்கு திருச்சி மாவட்டம் மணப்பாறை சிப்காட் வளாகத்தில் நடந்திருக்கும். ஸோ தொடக்க விழாவின் போது துணை முதல்வர்கள் கலந்து கொண்டு அந்த விழாவை தலைமை வகித்து நடத்தியிருப்பார். இதே நிறைவு விழாவில் தமிழ்நாட்டோட முதல்வர் தலைமை வகித்து அதை நிறைவு செய்திருப்பார் அந்த விழாவை. இந்த தொடக்க விழாவின் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் செஞ்சதுக்காக திருச்சிராப்பள்ளி மாவட்ட நிர்வாகத்திற்கு 5 உலக சாதனைகள் வழங்கப்பட்டிருக்கும். அதாவது இதனுடைய தொடக்க விழாவில் ஒரே இடத்தில் சாரண சாரணியர் இயக்க இறைவணக்க பாடல் நிகழ்வில் அதிக நபர்கள் பங்கேற்றது, ஒரே இடத்துல சாரண சாரணியர் இயக்கத்தினர் சாரண வணக்கம் தெரிவித்தது தொடர்பாக 5 பெரும் சாதனைகளை அங்கீகரித்து தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை சாரண சாரணியர் இயக்கத்தோட சார்பில் திருச்சிராப்பள்ளி மாவட்ட நிர்வாகத்திற்கு
5 உலக சாதனைகளானது வழங்கப்பட்டிருக்கும். இந்த விழாவை வந்து நடத்த மொத்தம் 33 துணைக்குழுக்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். இந்த விழாவில் 20,000க்கும் மேற்பட்ட சாரணியர்கள் வந்து கலந்து கொண்டு இருக்காங்க. இந்த பெருந்திரள் அணி இருக்குல்ல, இது ஒவ்வொரு நாட்டிலையும் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறையானது நடத்தப்படுகிறது. ஸோ இந்த நிறைவு விழாவில் முதல்வர் அவர்கள் ஒரு அறிவிப்பு கொடுத்திருப்பாரு. அது என்னன்னா, தமிழ்நாடு சாரணியர் இயக்கத்திற்காக ஒரு புதிய தலைமை அலுவலகமானது ரூபாய் 10 கோடி செலவில் வந்து அமைக்கப்படுங்கிறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் கூடுதலாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, சாரணியர் இயக்கத்தோட அந்த பேஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை தோற்றுவித்தவர் யாருன்னா திரு ராபர்ட் பேடன் போவல். இவர் 1907 இங்கிலாந்தில் தான் சாரணியர் இயக்கத்தை வந்து தோற்றுவிச்சிருக்காரு. இந்தியாவில் எப்போது தொடங்கப்பட்டதுன்னா 1950 தொடங்கப்பட்டது. ஸோ இந்தியா முழுவதும் 80 லட்சம் மாணவர்கள் வந்து தற்போது இந்த இயக்கத்தில் இருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் 12 லட்சம் மாணவர்கள் வந்து தற்போது இந்த இயக்கத்தில் வந்து இருக்காங்க. இதுதான் இந்த டாபிக்ல முக்கியமானது. 10வது டாபிக் 6/1/2025 அன்று இந்த ஆண்டுக்கான மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களோட உரையை மாண்புமிகு தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பாவு அவர்கள் வாசிச்சிருப்பாரு. ஸோ இதில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தேவையோ அதை நம்ம டீட்டெயிலாக கொடுத்தாச்சு. இந்த வீடியோவில் இதுதான் பெரிய டாபிக். ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதில் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க, என்னென்ன மாதிரியான ஸ்கீம்ஸ், என்னென்ன மாதிரியான முன்னெடுப்புகள்லாம் எடுக்கிறாங்கிறத நம்ம இந்த ஒரு டாப்பிக்லேயே நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு திருக்குறள் வந்து சொல்லி இந்த உரையை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த திருக்குறள், "ஒரு பசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்பது நாடு." இதற்கான பொருள், பசியும் பிணியும் பகையும் மற்ற நாடு தான் சிறந்த நாடு என பாராட்டப்படும். தமிழ்நாட்டு பொருளாதாரம் பற்றி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நாட்டின் 2வது பெரிய பொருளாதாரமாக தமிழ்நாட்டு பொருளாதாரமானது உள்ளது. முந்தைய ஆண்டுகளில் தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி 5.4% இருந்த நம்ம மாநிலத்தோட பங்கானது கடந்த 40 ஆண்டுகளில் 9.21% உயர்ந்துள்ளது. ஒரு முக்கிய இலக்கு வந்து தமிழ்நாடு அரசு நிர்ணயிச்சிருப்பாங்க. அது என்னன்னா, 2030 ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை $1 ட்ரில்லியன் அமெரிக்க பொருளாதாரமாக உயர்த்தணும். இதுதான் தற்போதைய முக்கிய இலக்காக உள்ளது. இந்த இலக்கு அடிப்படையில் தான் தற்போது அரசானது பல நடவடிக்கைகள்லாம் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் 1.15 கோடி குடும்பங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகையானது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த உரிமை தொகை மூலம் மகளிரோட பொருளாதார மேம்பாடானது உயர்கிறது. அனைத்து குடிமக்களின் கண்ணியமான வாழ்க்கைக்கு தேவையான குறைந்தபட்ச வருமானத்தை இந்த திட்டமானது உறுதி செய்கிறது. ஸோ இந்த திட்டத்தால் ஏற்பட்ட ஒரு தாக்கம் என்னன்னா, குடும்பங்களோட வறுமையானது குறைந்துள்ளது. பெண்களுக்கு உரிய உரிமை அதிகாரம் கிடைத்ததால் பெண்களோட நிலையானது இந்த திட்டத்தால் உயர்ந்துள்ளது. அடுத்து விடியல் பயண திட்டம். பெண்கள் கட்டணமின்றி பயணம் செய்தல் தான் விடியல் பயண திட்டம். இந்த திட்டம் தொடங்கப்பட்டதில் இருந்து இதுவரைக்கும் 571 கோடிக்கும் மேற்பட்ட பயணங்கள் வந்து மகளிர் வந்து மேற்கொண்டுள்ளனர். கடந்த 2021 ஆண்டில் 32 லட்சமாக இருந்த பெண்களோட தினசரி பயண எண்ணிக்கை வந்து தற்போது 57 லட்சமாக அதிகரிச்சிருக்கு. ஸோ மாநில திட்டக்குழு நடத்தின ஆய்வில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த திட்டத்தால் ஒவ்வொரு குடும்பமும் சராசரியாக மாதம் ரூபாய் 888 ரூபாய் சேமிப்பதுடன் பணிச்சூழலில் பெண்களின் பங்களிப்பினை வந்து இந்த திட்டமானது மேம்படுத்தி இருக்கு அப்படிங்கிறத மாநில திட்டக்குழு தனது ஆய்வின் மூலம் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து மதிய உணவு திட்டம். முதல்ல நீதி கட்சி ஆட்சி காலத்தில் தான் சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள மாநகராட்சி பள்ளி மாணவர்களுக்கு இந்த மதிய உணவானது வழங்கப்பட்டது. அடுத்து 1962 பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் விரிவுபடுத்தப்படுகிறது. ஸோ அப்போ முக்கிய ஒரு குறிக்கோளாக இருந்தது என்னன்னா, பள்ளி சேர்க்கை விகிதத்தை உயர்த்தி இடைநிற்றல் விகிதத்தை குறைப்பதற்காக தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் 1962 மதிய உணவு திட்டமானது விரிவுபடுத்தப்படுகிறது. அடுத்து 1982 முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஊட்டச்சத்து குறைபாட்டை வந்து போக்கக்கூடிய வகையில் இந்த மதிய உணவு திட்டத்தை வந்து சத்துணவு திட்டமாக வந்து மாற்றியிருப்பார். அடுத்து 1989 முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த திட்டத்தில் உணவுடன் முட்டையும் வழங்கி உணவில் வந்து ஊட்டச்சத்தை வந்து உயர்த்தி இருப்பார். அடுத்து முதல்வரின் காலை உணவு திட்டம். அனைத்து அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கும் ஒரு சூடான சத்தான காலை உணவு வழங்குதல் தான் இந்த திட்டத்தோட முக்கிய செயல்பாடாக இருக்குது. இந்த திட்டத்தோட வெற்றியை தொடர்ந்து கிராமப்புறங்களில் உள்ள 3995 அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளிகளுக்கும் இந்த திட்டமானது விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தோட தாக்கம் என்ன மாதிரி இருக்குன்னா, மாணவர்களோட வருகையானது உயர்ந்துள்ளது, மாணவர்களோட ஊட்டச்சத்து நிலையும் வந்து அதிகரித்துள்ளது, வகுப்பறையில் மாணவர்கள் கவனிக்கும் திறனும் வந்து மேம்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்து 7.5% இடஒதுக்கீடு. அரசு பள்ளி மாணவர்களுக்கு பொறியியல், மருத்துவம், வேளாண்மை உள்ளிட்ட அனைத்து தொழில்முறை படிப்புகளிலும் 7.5% இடஒதுக்கீடு தமிழ்நாடு அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த இடஒதுக்கீட்டை பெறும் மாணவர்களுக்கு இந்த கல்வி கட்டணம், விடுதி, போக்குவரத்து கட்டணம் உள்ளிட்ட எல்லா கல்வி செலவையும் வந்து அரசே தான் வந்து ஏற்றுக்கொண்டுள்ளது. இது இந்த 7.5% இடஒதுக்கீடு பெறும் மாணவர்களுக்கு மட்டும். ஸோ கடந்த 4 கல்வியாண்டுகளில் மட்டும் 1165 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டு 35,530 மாணவர்கள் வந்து இந்த 7.5% இடஒதுக்கீடுனால பயனடைந்திருக்காங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்து புதுமை பெண் திட்டம்.
ஏழை குடும்பங்களை சார்ந்த பெண்கள் வந்து உயர்கல்வி பெறுவதை உறுதி செய்யணும். அதற்காக மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் உயர்கல்வி திட்டமானது புதுமை பெண் திட்டம்னு மாற்றப்பட்டு தற்போது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் பயிலும் மாணவிகளுக்கு அவர்களோட இளங்கலை கல்வி காலம் முழுவதும் மாதம் 1000 ரூபாய் வழங்குவது தான் இந்த திட்டத்தோட செயல்பாடாக இருக்கு. இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் முதல் இது நாள் வரைக்கும் 4.25 லட்சம் மாணவிகள் பயன்பெற்றுள்ளனர். தற்போது அரசு உதவி பெறும் பள்ளிகளிலையும் அந்த அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்ற மாணவிகளுக்கும் இந்த திட்டமானது டிசம்பர் மாதம் வந்து விரிவுபடுத்தியிருப்பாங்க. அதை நம்ம ஜனவரி 2025 தமிழரசு இதழில் பார்த்துருப்போம். இந்த புதுமை பெண் திட்டத்தோட முக்கிய குறிக்கோள் என்ன இருக்குன்னா, உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தை அதிகரிக்கணும், பாலின சமத்துவ மேம்பாட்டை உறுதி செய்யணும், தங்களுக்குரிய அதிகாரத்தை வந்து பெண்கள் பெறணும். அதற்காக தான் இந்த புதுமை பெண் திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது. அடுத்து தமிழ் புதல்வன் திட்டம். அப்படியே புதுமை பெண் திட்டம் மாதிரி இது மாணவர்களுக்கான திட்டம். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகளுக்கு அவர்களின் உயர்கல்வி பயிலும் கல்வி காலத்தில் மாணவர்களுக்கு அவர்களின் உயர்கல்வி பயிலும் கல்வி காலத்தில் மாதம் 1000 ரூபாய் வழங்குவது தான் தமிழ் புதல்வன் திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் நடப்பு கல்வியாண்டில் எவ்வளோ மாணவர்கள் வந்து பயன்பெற்றுள்ளனர்னா சுமார் 3.52 லட்சம் மாணவர்கள் வந்து பயன்பெற்றுள்ளனர். அடுத்து நான் முதல்வன் திட்டம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோட கனவு திட்டம் தான் நான் முதல்வன் திட்டம். இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமே ஆண்டுதோறும் 10 லட்சம் இளைஞர்களை வந்து என்ன பண்ணணும்னா திறன்மிக்கவர்களாக மாற்றணும். 2024-25 கல்வியாண்டில் இந்த திட்டத்தால் எவ்வளோ பேர் பயன்பெற்றுள்ளனர்னா 14.68 லட்சம் மாணவர்கள் வந்து பயன்பெற்றுள்ளனர். இந்த திட்டத்தின் கீழே நடைபெற்ற வளாக வேலைவாய்ப்பு முகாம்கள் மூலமாக 2,58,597 மாணவர்கள் வந்து வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர். அடுத்து விளையாட்டுத்துறையில் தமிழ்நாடு அரசு என்னென்ன மாதிரியான முன்னெடுப்புகள் வந்து பண்ணியிருக்காங்க. டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தின் கீழே ஒவ்வொரு கிராமத்திலையும் விளையாட்டுப் பொருட்கள் அடங்கிய தொகுப்புகள் வந்து வழங்கியிருக்காங்க. சர்வதேச ஒலிம்பியாட் போன்ற நிகழ்ச்சிகளை வந்து தமிழ்நாடு அரசு வந்து நடத்தி இருக்கு. விளையாட்டு வீரர்களுக்கு வந்து ஊக்கத்தொகை வழங்குறோம். விளையாட்டு வீரர்களுக்கு 3% இடஒதுக்கீடானது நாங்கள் வழங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இந்த உரையில் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை. தமிழ்நாட்டில் மருத்துவ கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா, அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை 36 இருக்கு, அரசு பொது மருத்துவமனை 299 இருக்கு, அரசு ஆரம்ப சுகாதார நிலையமானது 2286 இருக்கு, துணை சுகாதார நிலையமானது 8713 வந்து இருக்கு. ஸோ மருத்துவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையான விகிதம் தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குன்னா 25:1000 என்ற விகிதத்தில் வந்து இருக்கு. அடுத்து மக்களை தேடி மருத்துவ திட்டம். மக்களை தேடி மருத்துவ திட்டத்திற்கு ஒரு அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க, அதை சொல்லியிருப்பாங்க. 2024ஆம் ஆண்டிற்கான ஐக்கிய நாடுகளின் முகமைகளுக்கு இடையான விருதானது ஐக்கிய நாடுகள் சபையால் வழங்கப்பட்டது. இந்த திட்டத்தால் 2 கோடி பயனாளிகள் வந்து பயனடைந்துள்ளனர். அடுத்து இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48. இந்த திட்டத்தின் மூலம் இதுவரைக்கும் 3 லட்சத்துக்கு மேற்பட்ட மனித உயிர்கள் வந்து காப்பாற்றப்பட்டுள்ளன. இந்த திட்டத்துக்கு கீழே கட்டணமில்லா மருத்துவ சேவைக்கான தனிநபர் கட்டண சிகிச்சை வரம்பானது ரூபாய் 1 லட்சத்திலிருந்து 2 லட்சமா உயர்ந்திருக்கும். அதாவது ஆரம்பிக்கும் போது 1 லட்சம் தான் இருந்திருக்கும். 2024-25 நிதியாண்டில் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பட்ஜெட்டில் இதை 2 லட்சமா வந்து உயர்த்தியிருப்பாங்க. அடுத்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாடு பற்றி இந்த உரையில் சொல்லியிருப்பாங்க. 2024ஆம் ஆண்டு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்டத்திற்கான சட்டமானது இயற்றப்பட்டிருக்கும். இது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமுதாயத்திற்கான வளர்ச்சி திட்டங்களை வந்து தீட்டணும், அந்த வளர்ச்சி திட்டங்களுக்கு ஏற்பளிக்கணும், அந்த வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தணும், அந்த வளர்ச்சி திட்டங்களை கண்காணிக்கணும். அதற்கான ஒரு வலுவான கட்டமைப்பை வந்து இந்த சட்டம் வந்து உருவாக்குகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மக்கள் தொகைக்கு ஈடான விகிதாச்சாரத்திற்கு வந்து உரிய நிதி ஒதுக்கீடு செய்யணும். அந்த நிதி முழுமையாக செலவிடப்படுவதற்கும் வழிவகை செய்வதற்காக தான் இந்த சட்டமானது கொண்டு வரப்பட்டுள்ளது. அடுத்து அயோத்திதாசர் பண்டிதர் குடியிருப்புகள் திட்டம். இந்த திட்டம் எதற்காகன்னு பார்த்தோம்னா, ஆதி திராவிடரோட குடியிருப்புகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை வந்து அளித்து அந்த மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்புகள் திட்டம். இதே மாதிரி பழங்குடியினருக்கு உள்ள திட்டம் தான் வந்து தொல்குடி திட்டம். அதாவது பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை அளித்து அந்த மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல் வந்து தொல்குடி திட்டங்கிறத சொல்லுவாங்க. அதே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதி திராவிடர் குடியிருப்புனா அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு திட்டம். அடுத்து அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம். இந்த திட்டம் எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு வணிக மற்றும் தொழில் முன் முயற்சிகளை வந்து ஊக்குவிப்பதற்காக தொழில் தொடங்க ஒரு மூலதன மானியம், வட்டி மானியம்லாம் வழங்குவாங்க. ஸோ அதுதான் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம். அடுத்து தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோராக மாற்றும் திட்டம். இந்த திட்டத்துக்கு கீழே 60 கோடி ரூபாய் மானியத்தில் 213 நவீன கழிவு அகற்றும் வாகனங்களை வந்து வழங்கி அவங்கள தொழில் முனைவோராக மாற்றுறாங்க. அண்ட் குறைந்தபட்ச வருமானமாக 50,000 வந்து மாதத்திற்கு வந்து உறுதி செய்வாங்க. இதெல்லாம் வந்து போன ஜனவரி 2025 வீடியோவில் வந்து பார்த்துருப்போம். அதில் கூட நீங்கள் வேணால் போயிட்டு பாருங்கள். அடுத்து ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கான முதலமைச்சரின் சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டம், சிஎம் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த திட்டத்தின் கீழே வந்து இந்த மக்களோட பொருளாதார சுதந்திரத்தையும் தன்னம்பிக்கையும் வந்து உயர்த்துறாங்க. அடுத்து மாற்றுத்திறனாளிகள் நலன், கல்வி உதவித்தொகை.
முதுகலை பட்டப்படிப்பு வரையிலும் வழங்கப்படும் கல்வி உதவித்தொகையானது மாற்றுத்திறனாளிகளுக்கு 2 மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளது. அடுத்து டிஎன் ரைட்ஸ்ங்கிற திட்டம், இது ரொம்ப முக்கியமான திட்டம். இது யாருக்குன்னு கூட கேட்க வாய்ப்புகள் இருக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு தான். இந்த திட்டத்தின் கீழே ஒரு ஒருங்கிணைந்த சேவை மையமானது அமைக்கிறாங்க. யாருக்குன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு. அதோட பெயர் என்னங்கிறத பார்த்துக்கோங்க, விழுதுகள். இந்த திட்டத்தின் கீழ் விழுதுகள் என்று அழைக்கப்படும் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒருங்கிணைந்த சேவை மையமானது அமைக்கப்படுகிறது. இதனுடைய முதல் மையம் எங்க திறக்கப்பட்டிருக்கும்னா சோழிங்கநல்லூர்ல திறந்திருப்பாங்க. ஸோ டிஎன் ரைட்ஸ் திட்டம் யாருக்காகனா மாற்றுத்திறனாளிகளுக்கு. அதுல என்ன அமைக்கிறாங்கன்னா விழுதுகள் என்று அழைக்கப்படும் ஒரு ஒருங்கிணைந்த சேவை மையம் அமைக்கிறாங்க. அது முதல்ல எங்க திறந்திருப்பாங்கன்னா சோழிங்கநல்லூர்ல திறந்திருப்பாங்க. அடுத்து கலைஞர் கைவினை திட்டம். தமிழ்நாட்டோட மரபுசார் கைவினை தொழில்கள் மற்றும் இதர சிறு தொழில்களை மேம்படுத்துவதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் கலைஞர் கைவினை திட்டம். இந்த திட்டத்துக்கு கீழே தனித்துவமிக்க 25 கைவினை தொழில்கள் மற்றும் கலைகளை பாதுகாக்க போறாங்க. கைவினைஞர்களுக்கும் சேவை தொழில்களுக்கும் மானியத்துடன் கூடிய கடன் வசதியும் நிதி உதவியும் இந்த திட்டத்தின் கீழே கொடுப்பாங்க. இந்த திட்டம் என்ன பண்ணும்னா சமூக ஏற்றத்தாழ்வுகளை அகற்றும், இளைய தலைமுறையினருக்கான கல்வி வாய்ப்புகளை தடையின்றி வழங்கும் நோக்கத்தோட தான் அனைவருக்கும் சம வாய்ப்பளிக்கும் திட்டமாக இந்த கலைஞர் கைவினை திட்டத்தை செயல்படுத்த போறாங்க. அடுத்து கைத்தறித்துறை மேம்பாடு. கைத்தறித்துறை மேம்பாட்டுக்காக ஒருங்கிணைந்த பெரு வளாகமானது சென்னை எழும்பூர் கைத்தறி வளாகத்தில் 4.5 லட்சம் சதுர அடி பரப்பளவில் 277 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வருகிறது. நூற்பு துறையில தமிழ்நாட்டை முன்னணி மாநிலமாக மாற்றக்கூடிய வகையில நூற்பு தொழில்நுட்ப மேம்பாட்டிற்காக தமிழ்நாடு அரசு 10 ஆண்டுகள்ல 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6% வட்டி மானியம் வழங்கும் திட்டத்தையும் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்து கலைஞரின் கனவு இல்லம் திட்டம். இந்த திட்டம் ஆரம்பிச்சது எப்பன்னு பாத்தீங்கன்னா 1975ல ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்பயும் நடைமுறைப்படுத்த முடியாம போயிருக்கும். அடுத்து 2010ல தலா 60,000 ரூபாய்ங்கிற மதிப்பீட்டில் வீடுகளை அமைப்பதற்கான கலைஞர் வீடு வழங்கும் திட்டம்னு ஒன்று அறிமுகப்படுத்துறாங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நடைமுறைப்படுத்தாமல் போயிருப்பாங்க. இப்போ 2024-25 நிதியாண்டில் கலைஞரின் கனவுல திட்டமானது அறிவிக்கப்பட்டிருக்கும். இந்த திட்டத்துக்கு கீழே என்ன பண்ண போறாங்கன்னா அடுத்த 6 ஆண்டுகளில் தலா 3.5 லட்சம் ரூபாய் செலவுல கிராமப்புறங்களில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகளை கட்டித்தர போறாங்க. இந்த திட்டத்தோட முக்கிய குறிக்கோள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடிசைகள் இல்லாத மாநிலத்தை உருவெடுக்கணும். அடுத்து ஏழ்மை நிலையில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு நிரந்தரமான பாதுகாப்பான வீடு ஒன்றை கட்டித்தரணும். அடுத்து இந்த ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய இந்த குடும்பங்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும். அதற்காக கொண்டு வரப்பட்டதான் கலைஞரின் கனவு இல்ல திட்டம். அடுத்து பிரதமர் வீட்டு வசதி திட்டத்திற்கு தமிழ்நாட்டோட பங்களிப்பு. தமிழ்நாட்டில் இந்த பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் உள்ள பயனாளிகளுக்கு வீடு ஒன்றிற்கு வழங்கப்படும் மானிய தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.82 லட்சமாக உயர்வு. இந்த 2.82 லட்சத்தில் தமிழ்நாடு அரசோட பங்களிப்பு மட்டும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்த மதிப்பில் 60% இருக்கு. அதாவது 1.72 லட்சம் ரூபாயாக இருக்குங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்து முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம். இந்த திட்டத்துக்கு கீழே கடந்த 2 வருஷத்துல 4,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 9,653 கிலோமீட்டர் சாலைகள் மேம்படுத்தப்பட்டு இருக்கு. அடுத்து இந்த திட்டத்தை நாங்கள் 2 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க போறோம். ஊரக பகுதிகளில் கூடுதலாக 10,000 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்த திட்டமானது மறுபடியும் 4,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. அடுத்து முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம். முதலமைச்சர் தாய்மானவர் திட்டத்தின் கீழே ஏழை குடும்பங்களை ஏழ்மையிலிருந்து மீட்டெடுக்க போறாங்க. அதாவது மருத்துவம், வீட்டு வசதி, கல்வி வாய்ப்புகளை ஒருங்கிணைத்து வழங்கி முதல் கட்டமாக 5 லட்சம் ஏழை குடும்பங்களை ஏழ்மையிலிருந்து இந்த திட்டத்தின் மூலம் மீட்டெடுக்க போறாங்க. இதுல யாருக்கு தனி கவனம் செலுத்துறாங்கன்னா ஆதரவற்ற தனிநபர்கள், முதியவர்கள், ஆதரவற்ற குழந்தைகள், ஒற்றை பெற்றோர் கொண்ட குடும்பங்கள், மாற்றுத்திறன் கொண்டவர்கள், மன வளர்ச்சி குறைபாடு கொண்டவர்கள், சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகள் கொண்ட குடும்பங்கள், இவங்களுக்கு தனி கவனம் செலுத்தி ஏழை குடும்பங்களை ஏழ்மையிலிருந்து மீட்டெடுக்க போறாங்க. அடுத்து வேளாண் மற்றும் உழவர் நலன். வேளாண் மற்றும் உழவர் நலத்துறைக்கென தனியாக ஒரு பட்ஜெட் ஆனது தமிழ்நாடு அரசு 2021 முதல் அறிமுகப்படுத்தி அதை ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட் வெளியிடுறாங்க. அடுத்து கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் மூலம் தரிசு நிலங்கள் வேளாண் நிலங்களாக மாற்றப்படுகிறது. நெல், கரும்பு பயிரிடும் விவசாயிகளுக்கு உயர்த்தப்பட்ட குறைந்தபட்ச ஆதரவு விலையுடன் கூடுதலான ஊக்கத்தொகையும் தமிழ்நாட்டில் வழங்கப்படுகிறது. முழு மானியத்துடன் கூடிய மின் இணைப்புகள் தமிழ்நாட்டில் வழங்கப்பட்டு வருகிறது விவசாயிகளுக்கு. தமிழ்நாட்டில் விவசாயிகளோட பொருட்கள் தேசிய அளவில் விற்பனை செய்யணுங்கிறதுக்காக 157 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களை மின்னணு தேசிய வேளாண் சந்தையுடன் தமிழ்நாடு அரசானது இணைத்திருக்கிறது. அடுத்து தமிழ்நாடு சிறுதானியங்கள் இயக்கம். சிறுதானியங்களோட உற்பத்தியை அதிகரிப்பதற்காக அந்த தமிழ்நாடு சிறுதானியங்கள் இயக்கத்தை தமிழ்நாடு அரசு தொடங்கியிருக்காங்க. அடுத்த மாற்று பயிர்களை ஊக்குவிக்கிறாங்க. குறுவை பருவத்தில் குறைந்த அளவு நீர் தேவைப்படும் பயிர்களான சிறுதானியங்கள், பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்களை மாற்று பயிர்களாக ஊக்குவிக்கிறாங்க. அடுத்து பயிர்களோட நிகர விதை பரப்பை உயர்த்தணும்.
அது எப்படி பண்ணுறாங்கன்னா, தன்னிறைவு, பயிர் சுழற்சியை ஊக்குவித்து பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், சிறு தானியங்கள், சிறு தோட்டக்கலை பயிர்களின் நிகர விதை பரப்பை 2023 ஆண்டு 40,554 ஹெக்டேர்ல இருந்து 2024 ஆண்டு 1.11 லட்சம் ஹெக்டேராக மும்மடங்கு உயர்த்துவதற்கு ஒரு இலக்கையும் ஒன்று நிர்ணயிச்சிருக்காங்க. அடுத்து மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் மண்ணோட உயிர்த்தன்மையும் வளத்தன்மையும் பாதுகாக்கிறாங்க. இந்த திட்டமானது ரூபாய் 206 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படுங்கிறத சொல்லியிருப்பாங்க. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 1916 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஈரோடு, கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் உள்ள 24,468 ஏக்கர் நிலங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் பவானி ஆற்றில் உள்ள 1.5 TMC உபரி நீரை 1045 குளங்கள், ஏரிகளில் நிரப்பி அது அந்த ஏக்கர் நிலங்கள் சொன்னோம்ல, 24,468 ஏக்கர் நிலங்கள் பயன்பெற போகிற வகையில் தான் இந்த திட்டமானது தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அடுத்து தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம். கடலோர பகுதிகள் அதை மேம்படுத்துறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம். இந்த இயக்கமானது அடுத்த 5 ஆண்டுகளில் 1,675 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்த போகிறாங்க. இந்த இயக்கத்தின் மூலம் கவனம் செலுத்தக்கூடிய பகுதிகள் என்னன்னா, கடலோர பல்லுயிர் பெருக்கம், கடற்கரை பாதுகாப்பு, கடற்கரை சமூகங்களின் வாழ்வாதார மேம்பாடு, கடலோர பகுதிகளின் மாசு கட்டுப்பாடு. தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கத்தோட முக்கிய குறிக்கோள் என்னன்னா, கடல்சார் பொருளாதாரத்தை மேம்படுத்தணும், கடலோர பகுதிகளோட நீடித்த நிலையான வளர்ச்சியை உறுதி செய்யணும். அடுத்து மக்களுடன் முதல்வர் திட்டம் 2023 ஆண்டில் நகர்ப்புறத்தில் முதல்ல தொடங்கியிருப்பாங்க. இந்த திட்டத்தின் மூலம் பொதுமக்கள்கிட்ட இருந்து மனுக்களை பெற்று 30 நாட்களுக்குள்ள அரசோட முக்கிய சேவைகளை அவங்களோட இல்லங்களுக்கே சென்று வழங்குதல் தான் மக்களுடன் முதல்வர் திட்டம். முதல் கட்டமாக நகர்ப்புறங்களில் 2058 முகாம்கள் நடத்தி 9.05 லட்சம் மனுக்களுக்கு தீர்வு இந்த திட்டத்தின் மூலம் கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்து இந்த திட்டத்தை ஊரக பகுதிகளில் விரிவுபடுத்துறாங்க. 2344 முகாம்கள் மூலம் 12,525 கிராம ஊராட்சிகளில் இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் 15 அரசு துறைகளோட சேவைகளை ஒருங்கிணைத்து 44 அத்தியாவசிய சேவைகளுக்கு மனுக்கள் மூலம் தீர்வு காணுதல் தான் மக்களுடன் முதல்வர் திட்டமாகும். அடுத்து தமிழ்நாடு பெண் பணியாளர்கள். நாட்டோட மொத்த பெண் தொழிற் பணியாளர்களில் 41% பெண் பணியாளர்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. அடுத்து முதலீடுகள் ஈர்ப்பு. முதல்வரோட அமெரிக்க பயணத்தின் மூலமாக ரூபாய் 7,500 கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு 1,500 நபர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளது. 2021 ஆண்டு முதல் இதுவரைக்கும் 10 லட்சம் கோடி அளவீடு முதலீடுகள் என்ன பண்றாங்கன்னா தமிழ்நாடு அரசு ஈர்த்துள்ளது. அடுத்து முதலீடுகளால் கிடைக்கப்பட்ட சமச்சீரான வளர்ச்சி பற்றி பேசியிருப்பாங்க. காலனி உற்பத்தி துறை முன்னேற்றம் கொண்டுள்ளது. எந்தெந்த இடங்கள்லன்னு பார்த்தீங்கன்னா, பெரம்பலூர், அரியலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் முதலீடுகள் மூலமாக காலனி உற்பத்தி துறையானது முன்னேற்றம் கண்டுள்ளது. அடுத்து மாநிலத்தோட தென் பகுதின்னு பார்த்தோம்னா, அங்கே முக்கியமாக எந்த பகுதியை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா, தூத்துக்குடியும் திருநெல்வேலி மாவட்டத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. தூத்துக்குடியானது பசுமை ஹைட்ரஜன் திட்டங்களுக்கான மையமாக மாறி வருகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் சூரிய மின்கலன் மற்றும் அதன் தொகுப்புகளின் உற்பத்திக்கான பெருந்திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அடுத்த மாநிலத்தோட மேற்கு மண்டலம் தகவல் தொழில்நுட்ப மையம், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு, மின்னணு மற்றும் மின் வாகனங்களுக்கான மையமாக மாறி வருகிறது. குறிப்பாக மேற்கு மண்டலத்தில் எதை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா, கோவை மற்றும் ஓசூர் பகுதிகள் பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்த மாநிலத்தோட வடக்கு மண்டலம் நாட்டோட வாகன உற்பத்தியின் தலைநகராக முன்னிலை வகித்து வருகிறத சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே முதலீடுகள் கிடைக்கப்பட்ட சமச்சீரான வளர்ச்சியாகும். அடுத்து மாநிலத்தில் தொழில் வளர்ச்சி ஊக்குவிக்கிறதுக்காக என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் பண்ணுறாங்கன்னா, புதிய சிப்காட் பூங்காங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. எங்கெங்கன்னு பார்த்தோம்னா, தஞ்சை, பெரம்பலூர், தருமபுரி, தேனி. அடுத்து இந்தியாவின் மிகப்பெரிய வீட்டு வசதி திட்டமானது தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்டிருக்கும். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வல்லம் அடகாலில் 706 கோடி ரூபாய் செலவில் 18,720 படுக்கைகள் கொண்ட தொழிற்சாலை பணியாளர்களுக்கான மிகப்பெரிய வீட்டு வசதி திட்டத்தை தமிழ்நாடு அரசு தொடங்கியிருப்பாங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்து தொழில் விடுதிகள் பற்றி பேசியிருப்பாங்க. அது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, மாநிலம் முழுவதும் பெண்களுக்கு பாதுகாப்பான வசதியான தங்குமிட வசதிகள் கிடைப்பதை உறுதி செய்தல் தான் இந்த தொழில் விடுதிகள் திட்டமாகுங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்து தமிழ்நாட்டில் தகவல் தொழில்நுட்ப புரட்சி. முதல்ல தமிழ்நாட்டில் டைட்டில் பூங்கா எங்கே அமைச்சிருப்பாங்கன்னா, 2000 ஆண்டில் சென்னையில் உள்ள ராஜீவ்காந்தி சிலையில் தான் அமைச்சிருப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டோட 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை நகரங்களில் தகவல் தொழில்நுட்ப புரட்சியை ஊக்குவிப்பதற்காக திருவள்ளூர் மாவட்டத்தில் பட்டாபிராமில் டைட்டில் பூங்கா அமைக்க போகிறாங்க. தஞ்சை, சேலம், விழுப்புரம், தூத்துக்குடியில் மினி டைட்டில் பூங்கா அமைக்க போகிறாங்க. திருச்சி, கோயம்புத்தூரில் எல்காட் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்க போகிறாங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்து தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு இயக்கம்.
இந்த தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு இயக்கம் எந்தெந்த துறைகளில் கவனம் செலுத்தக்கூடிய வகையில் வந்து செயல்படுத்த போகிறாங்கன்னா கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில், ஆராய்ச்சி, மருத்துவம் போன்ற துறைகளில் கவனம் செலுத்தக்கூடிய வகையில் தான் இந்த தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு இயக்கமானது செயல்படுத்த போகிறாங்க. அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியாவின் முன்னணி செயற்கை நுண்ணறிவு மையமாக தமிழ்நாட்டை மாற்றுதல் வந்து இதனுடைய முக்கிய குறிக்கோளாக வந்து இருக்கிறது. அடுத்து குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவன மேம்பாடு. இந்த MSME நிறுவனங்களுக்காக தமிழ்நாடு கடன் உத்தரவாத திட்டத்தை வந்து செயல்படுத்தி வருகிறது. இது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா கோவிட் பெருந்தொற்றுக்கு பிந்தைய கடினமான காலகட்டத்தில் இந்த துறையோட தேவைகளை நிறைவு செய்வதற்காக தான் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டது. ஸோ கடன்களுக்கான உத்தரவாதங்களை நிறுவனங்களுக்கு வழங்குதல். ஸோ 2023-24 ஆண்டு நிதியாண்டில் மட்டும் 4115 கோடி ரூபாய் வந்து கடனானது இந்த திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து புத்தொழில் மேம்பாட்டுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்பட்டுள்ளதுன்னா தமிழ்நாடு புத்தொழில் இயக்க நிதியமானது தொடங்கப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான புத்தொழில் நிதியானது விடுவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு புத்தொழில் புத்தக கொள்கையை வந்து வெளியிட்டிருப்பாங்க. ஸோ இந்த முயற்சிகளால் நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையிலான புத்தொழில்கள் தொடங்கப்பட்ட மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு இருக்குங்கிறத இந்த உரையில் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து தமிழ்நாட்டில் நகர்ப்புற மேம்பாட்டுக்காக சில திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதை வந்து சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னா கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம், சிங்கார சென்னை 2.0, அடுத்து நகர்ப்புற சாலை மேம்பாட்டு திட்டம், அடுத்து கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம். ஸோ நாட்டிலேயே தமிழ்நாடு தான் அதிக நகரமயமாக்கப்பட்ட மாநிலமாக இருக்கு. ஸோ அதனால அடிப்படை வசதிகளை மேம்படுத்த மேற்கொண்ட சில திட்டங்களும் இன்னும் சில திட்டங்களும் வந்து தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்தி வருகிறதுங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்து வடசென்னை வளர்ச்சி திட்டம். இந்த வடசென்னை வளர்ச்சி திட்டம் எதுக்குன்னா சென்னையோட அனைத்து பகுதிகளையும் சமச்சீரான வளர்ச்சியை வந்து, அதாவது சென்னையின் அனைத்து பகுதிகளிலும் சமச்சீரான வளர்ச்சியை வந்து உறுதி செய்யணும். சென்னையில் வளர்ச்சி குறைந்த பகுதிகளை வந்து மேம்படுத்தணும். மாநகரோட வளர்ச்சி பாதையில் வளர்ச்சி குறைந்த சென்னை பகுதிகளை மேம்படுத்தி அந்த வளர்ச்சி பாதையில் வந்து ஒருங்கிணைக்குங்கிறத சொல்லியிருப்பாங்க. இந்த வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழே 6309 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளிகள், மருத்துவமனை கட்டடங்கள், நீர்நிலைகள், பூங்காக்கள், விளையாட்டு திடல்கள், பேருந்து நிலையங்கள் போன்று 252 பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டுள்ளதுங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்து நகர்ப்புற சுற்றுச்சூழல் மேம்பாட்டுக்காக உயிரி அகழ்ந்தெடுத்தல் திட்டங்கள் வந்து தமிழ்நாடு அரசு தொடங்கியிருப்பாங்க. அதாவது 18 மாநகராட்சிகள், 93 நகராட்சிகளில் உயிரி அகழ்ந்தெடுத்தல் திட்டங்களை வந்து தமிழ்நாடு அரசு தொடங்கி இருக்கு. இது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா நகர்ப்புறத்தில் உள்ள சுற்றுச்சூழலை வந்து மேம்படுத்துவதற்காக தொடங்கியிருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலை ஆணையம் ஒன்று உருவாக்கியிருப்பாங்க. அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. இது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா அரசானது தனியார் பங்களிப்பின் மூலம் சாலை கட்டமைப்பு மேம்பாட்டில் கணிசமான முதலீடுகளை ஈர்ப்பதற்காகவும் உலகத்தரம் வாய்ந்த சாலை கட்டமைப்பு திட்டங்களை தலை சிறந்த மேலாண்மை நடைமுறைகளை கொண்டு செயல்படுத்துவதற்காகவும் இதன் மூலம் வந்து மாநிலம் முழுவதும் பாதுகாப்பான விரைவான போக்குவரத்திற்கு வந்து உதவும் வகையில் தான், அதாவது உதவக்கூடிய வகையில் தான் இந்த தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தை வந்து உருவாக்கியிருப்பாங்க. இதனுடைய தலைவராக யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட முதல்வர் தான் இருப்பாங்க. அடுத்து சென்னை மெட்ரோ 2.0. இந்த சென்னை மெட்ரோ 2.0க்கு ஒன்றிய அரசு 50:50ங்கிற விகிதத்தில் வந்து அமௌண்ட் கொடுக்கறதா வந்து ஒப்புக்கொண்டுள்ளாங்க அப்படிங்கிறத இந்த உரையில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் தமிழ்நாடு மற்றும் மின்துறை அதில் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்பட்டுள்ளதுங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதாவது தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தோட செயல்பாடு நிர்வாகத்திறனை மேம்படுத்த இந்த டான்ஜெட்கோவை 2 நிறுவனமாக பிரிச்சுட்டோம். அந்த 2 நிறுவனங்கள் என்னன்னா தமிழ்நாடு மின் உற்பத்தி நிறுவனம், இன்னொன்று தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிச்சுட்டோங்கிறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் தனியாக தமிழ்நாடு பசுமை எரிசக்தி நிறுவனம் ஒன்று உருவாக்கியிருக்கோம். அது எதுக்குன்னா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை வந்து ஊக்குவிக்கணும். அண்ட் அந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியோட அந்த துறையோட செயல்பாட்டுகளை வந்து நிர்வகிக்கணுங்கிறதுக்காக தமிழ்நாடு பசுமை எரிசக்தி நிறுவனத்தை தமிழ்நாடு அரசு உருவாக்கியுள்ளதாக கூறியிருப்பாங்க. அடுத்து மின்னகம் 2021 வந்து இந்த மின்னகத்தை வந்து தொடங்கியிருப்பாங்க. இந்த மின்னகங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மின் நுகர்வோருக்கான சேவை மையம். இதில் வந்து மின்துறை சார்ந்த சேவைகளை வந்து பெறலாம், புகார்களையும் வந்து நம்ம வந்து பதிவு செய்யலாம். அதுதான் மின்னகம். இது எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா 2021 ஜூன் 3 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்து வைக்கம் போராட்டம் நூற்றாண்டு விழா பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த வைக்கம் போராட்டம் நூற்றாண்டு விழா தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்கும், இன்னொன்று கேரளாவிலையும் நடந்திருக்கும். கேரள மாநிலம் கோட்டை மாவட்டத்தில் வந்து நடைபெற்ற விழாவில் வந்து தமிழ்நாடு முதல்வர்கள் வந்து கலந்து கொண்டு தந்தை பெரியார் அவர்களோட மறுசீரமைக்கப்பட்ட நூலகத்தையும் நினைவகத்தையும் வந்து திறந்து வச்சிருப்பார். அடுத்து தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய அர்ச்சகர் பயிற்சி பள்ளிகள் பழனி, மதுரை, திருச்செந்தூர், திருவண்ணாமலை, ஸ்ரீரங்கம், திருவல்லிக்கேணி ஆகிய இடங்களில் அர்ச்சகர் பயிற்சி பள்ளிகள் மூலம் 286 மாணவர்கள் வந்து பயிற்சி பெற்றுள்ளனருங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்து அகழாய்வு பற்றி பேசியிருப்பாங்க. அகழாய்வு ரிலேட்டடாக என்னென்ன சொல்லியிருப்பாங்கன்னா பொருணை அருங்காட்சியகம் வந்து அமைக்க போகிறோம். அது எங்கே அமைக்க போகிறோம்னா திருநெல்வேலியில் வந்து அமைக்க போகிறோம். இந்த பொருணை அருங்காட்சியகத்தில் ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொற்கை ஆகிய இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்களை கொண்டு இந்த பொருணை அருங்காட்சியகத்தை வந்து அமைக்க போகிறோங்கிறத சொல்லியிருப்பாங்க. எங்கே அமைக்க போகிறாங்க? திருநெல்வேலியில் வந்து அமைக்க போகிறாங்க. அடுத்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்து ஒரு அருங்காட்சியகம் வந்து அமைக்க போகிறோம். இந்த அருங்காட்சியகம் வந்து எதெல்லாம் வந்து
வெளிப்படுத்தும் பார்த்தோம்னா ராஜேந்திர சோழனோட கடல் கடந்த வெற்றி பயணத்தையும் அயல்நாட்டு வணிக தொடர்புகளை வந்து நினைவு கூறக்கூடிய வகையில் வந்து இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள அருங்காட்சியகமானது வெளிப்படுத்துங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ தற்போது 8 இடங்களில் வந்து தொல்லியல் அகழ்வாராய்ச்சிகளும் கொற்கையில் துறைமுக பகுதியில் வந்து முன்கள ஆய்வும் வந்து நடைபெற்று வருகிறதுங்கிறத இந்த உரையில் சொல்லியிருப்பாங்க. அடுத்து திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா ஆண்டு. தற்போது திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா ஆண்டு வந்து நடந்திருக்கும். இதை ஜனவரி 2025 தமிழரசு வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து நல்லா டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதை போய்ட்டு நீங்கள் ஒன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கான லிங்க் நம்ம இருக்குங்கிறத சொல்லிட்டோம். இந்த திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா ஆண்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பேரறிவு சிலையாக கன்னியாகுமரியில் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களால் வந்து இந்த திருவள்ளுவர் சிலையானது நிறுவப்பட்டது. ஸோ இந்த வெள்ளி விழா நிகழ்வின் ஒரு பகுதியாக விவேகானந்தர் பாறையும் திருவள்ளுவர் சிலையும் இணைக்கக்கூடிய வகையில் நாட்டோட முதல் கண்ணாடி இலைப்பாலமானது திறக்கப்பட்டுள்ளதுங்கிறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் திருவள்ளுவர் பற்றி பாரதியாரோட பாடல் வரிகள் ஒன்று சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னா, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு பாரதியார் திருவள்ளுவரை வந்து புகழ்றாரு அப்படிங்கிறத இந்த உரையில சொல்லியிருப்பாங்க. இந்த உரையோட நிறைவுல பாரதியாரோட பாடல் வரிகளுடன் இந்த உரையானது முடிக்கப்பட்டிருக்கும். அது என்னன்னா, வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழ் வாழிய பாரத மணி திருநாடு. ஸோ இந்த வரிகள்லாம் பார்த்துக்கோங்க, யார் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு கூட நமக்கு லிட்ரேச்சர் பார்ட்டில் எக்ஸாமில் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் இந்த 10வது டாபிக். இதை நல்லா டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. இதுதான் இருக்கிறதுல பெரிய டாபிக் அண்ட் முக்கியமான டாபிக்கும். அடுத்து 11வது டாபிக், ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்தல் தொடர்பாக தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் ஒரு உரை ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது ஸ்பீச் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்பீச்சில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன தேவைங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போதைக்கு இருக்கக்கூடிய டிஎம்கே கவர்மெண்ட் திராவிட மாடல் அரசுன்னு சொல்கிறாங்க. அந்த திராவிட மாடலில் எதெல்லாம் உள்ளடங்குங்கிறத முதல்வர் அவர்கள் அவரோட உரையில சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னா, சுயமரியாதை, சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், இரத்த பேதமில்லை, பால் பேதமில்லை, விளிம்பு நிலை மக்கள் நலன், தாழ்த்தப்பட்டோருக்கு அதிகாரத்தில் பங்கு, மதச்சார்பின்மை, தொழில் வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம், கூட்டாட்சி கருத்தியல், அதிக அதிகாரங்களை கொண்டுள்ள மாநிலங்கள், தமிழுக்கு உரிய இடம், அனைத்து தேசிய இனங்களுக்கும் சம உரிமை, சமூக குறியீடுகள் அனைத்திலும் முதன்மை. இது எல்லாமே திராவிட மாடல்னு சொல்லப்படுகிற அந்த வார்த்தையில வந்து அடங்கும்னு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் கூறியிருப்பாங்க. அண்ட் தமிழ்நாட்டில் வறுமையோட நிலைமை வந்து எப்படி இருக்குன்னா, தமிழ்நாட்டோட வறுமை சராசரிங்கிறது 2.2% தான். ஆனால் வறுமை குறியீட்டில் இந்தியாவோட சராசரி 14.96% இருக்கு. ஸோ தமிழ்நாடு வறுமை குறைப்பில் வந்து பெரிய அளவில் வந்து முன்னேற்றம் கொண்டுள்ளதுங்கிறத தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் கூறியிருப்பாங்க. அடுத்து ஊட்டச்சத்து உறுதி செய் திட்டம் பற்றி பேசியிருப்பாங்க. இந்த ஊட்டச்சத்து உறுதி செய் திட்டமானது நீலகிரி மாவட்டத்தில் தான் தொடங்கப்பட்டிருக்கும். போதிய சத்து இல்லாமல் பிறக்கிற குழந்தைகளுக்கு இந்த திட்டம் மூலமாக தீவிர ஊட்டச்சத்து உணவு வகைகள் வந்து வழங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தால் 77%, அதாவது 77% குழந்தைகள் இயல்பு நிலைக்கு வந்து திரும்பியுள்ளனர். இந்த திட்டத்தில் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள 6 மாதத்திற்கு உட்பட்ட 76,705 குழந்தைகள் வந்து கண்டறியப்பட்டு அவர்களோட பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வீட்டிற்கே சென்று வழங்கப்பட்டன இந்த உரையில் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து தமிழ்நாட்டில் தொழில்துறை எவ்வாறு இருக்கிறது, அதாவது தொழிற்சாலைகளோட அடிப்படையில் தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகள் 39,666, குஜராத்தில் உள்ள தொழிற்சாலைகள் வந்து 31,031, மகாராஷ்டிராவில் உள்ள தொழிற்சாலைகள் 26,446. ஸோ தொழிற்சாலையோட அடிப்படையில் தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்குது. எவ்வளோ தொழிற்சாலைகள்னு பார்த்தீங்கன்னா 39,666. அண்ட் தமிழ்நாட்டில் குறு சிறு தொழில்கள் எவ்வாறு இருக்குது, தமிழ்நாட்டில் 39,699 குறு சிறு தொழில்கள் இருக்கின்றன. ஸோ இந்த குறு சிறு தொழில்கள் மூலமாக 4,81,807 தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வந்து உறுதி செய்யப்பட்டுள்ளது. அண்ட் இந்திய ரிசர்வ் வங்கி ஒரு புள்ளி விவரத்தை வந்து வெளியிட்டிருப்பாங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வேலை வாய்ப்புகள் வழங்குவதில் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் முதலிடமாக இருக்குங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதாவது 8,42,720 மனித உழைப்பு நாட்களுடன் தொழிலாளர்களுக்கு அதிக வேலை வாய்ப்புகளை வழங்கியதில் இந்தியாவிலே முதலிடமாக தமிழ்நாடு விளங்குகிறதுன்னு இந்திய ரிசர்வ் வங்கி புள்ளி விவரமானது கூறியிருக்கும். அடுத்து, இந்திய நாட்டிலேயே மொத்த பெண் தொழில் பணியாளர்களில் 41% பெண்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. இந்தியாவிலேயே தொழில் நிறுவனங்கள் பெருகியதில் தமிழ்நாடு தான் முதலிடமாக இருக்கிறது. டெல்லியில் இருக்கிற தேசிய கிடங்கு மேம்பாட்டு ஒழுங்குமுறை ஆணையத்துக்கு கீழே அதிக எண்ணிக்கையிலான சேமிப்பு கிடங்குகளை பதிவு செய்ததற்காக தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்திற்கு ஒன்றிய அரசு முதல் பரிசு வந்து வழங்கி பாராட்டி இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த உரையில் வந்து, அதாவது இந்த உரையை முடிச்ச பிறகு ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருப்பாங்க. அந்த அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் அறிவிப்பா பாலியல் குற்ற வழக்குகள் தொடர்பானதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது 7 தனி சிறப்பு நீதிமன்றங்கள் இந்த பாலியல் குற்ற வழக்குகளை விசாரிப்பதற்காக அமைக்க போகிறாங்க. அது எங்கன்னா, மதுரை, திருநெல்வேலி, கோவை, சேலம், திருச்சி, சென்னையோட சுற்றுப்புற பகுதிகளில் 7 தனி சிறப்பு நீதிமன்றங்கள் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகளை விசாரிக்க அமைக்கப்படுங்கிறத தமிழ்நாடு முதல்வர்கள் அவரோட முதல் அறிவிப்பாக சொல்லியிருப்பார். அண்ட் இந்த குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை வந்து விரைந்து முடிக்க மாவட்டந்தோறும் கூடுதல்
கண்காணிப்பாளரோட தலைமையில் சிறப்பு குழுவானது அமைக்கப்படுங்கிறதையும் முதல்வர் அவர்கள் கூறியிருப்பாங்க. அண்ட் 2வது அறிவிப்பில் முக்கியமாக வரும் ஆண்டுகளில் 3750 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நகர்ப்புற சாலை பணிகள் மேற்கொள்ளப்படுங்கிறத சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 அறிவிப்புகள் வந்து வெளியிட்டிருப்பாங்க. அதில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா அந்த முதல் அறிவிப்பு அந்த பாலியல் குற்ற வழக்கு தொடர்பானதான் முக்கியம். இந்த 2வது அறிவிப்பு சும்மா தெரிஞ்சுக்கலாம்னு மட்டும் கொடுத்தேன். மற்ற 3 வந்து முக்கியமானது இல்லை. ஸோ இதுதான் இந்த டாப்பிக்கில் முக்கியமானது. அண்ட் லாஸ்ட் ஒன் 12 கூடுதல் தகவல் என்னன்னா மா சிங்காரவேலர் அவளோட பிறந்தநாள் பற்றி சொல்லியிருப்பாங்க. இவர் February 18, 1860 வந்து பிறந்திருப்பாரு. எங்கே பிறந்திருப்பாருன்னா மதராஸில் தான் பிறந்திருப்பாரு. ஸோ இளமையிலே வந்து இந்த புத்த மதத்தின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவராக இருப்பார். இவர் தொடங்கின ஒரு பத்திரிகை தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தொழிலான. இது எல்லாமே வந்து நம்மளுடைய 10th சோஷியல் சயின்ஸ் புக்கில் இருக்கும். அண்ட் வந்து 12th பாலிட்டிலையும் இவரை பற்றி கொடுத்துருப்பாங்க. அண்ட் 12th ஹிஸ்ட்ரிலையும் வந்து இவரை பற்றி சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் நம்ம கொடுத்துருந்தது February 18 மா சிங்காரவேலரோட பிறந்தநாள் பற்றி மட்டும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் February 2025 தமிழரசு இதழில் உள்ள நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமானது. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். அண்ட் இதில் நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா கூட நீங்கள் வந்து கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணலாம். அண்ட் இதற்கான PDF வந்து அடுத்து ஒரு 2-3 நாளில் வந்து நான் வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் சென்ட் பண்ணுறேன். டெலகிராம் குரூப்பில் வந்து PDF கிடைக்கும். ஸோ டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு கமெண்டில் வந்து பின் பண்ணியிருப்பேன். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். இந்த வீடியோ லைக் போட்டாலும் அப்போ தான் நிறைய பேருக்கு ரீச் ஆகும், நிறைய பேர் பார்ப்பாங்க. ஏன்னா தமிழரசு இதழ் அதிகமாக கிடைக்காது. ஸோ வந்து கிடைக்கிறதுனால என்னால் முடிஞ்ச அளவு வந்து நான் எவ்வளோ நாள் வந்து கிடைக்குதோ அவ்வளோ நாள் வந்து நான் போடலான்னு இருக்கேன். ஸோ வந்து இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.